ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோம். திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் உள்ள ஒரு ஸ்பெஷல் டிஃபன் ஐட்டம் தான் தக்கடி. அது எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தக்கடி எங்கேருந்து வந்ததுன்னா சிலோன்லேருந்து வந்த ரெசிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேலப்பாளையத்தில் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய டிஃபன் இது. இந்த தக்கடி எப்படி செய்வோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலான மசாலா கொழுக்கட்டை பண்ணி அதை ஃப்ரெஷ்ஷான மட்டன் கிரேவியில் நம்ம குக் பண்ணுவோம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். தலைக்கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி எலும்புள்ள கறியாக எடுத்துக்கோங்க. இந்த 1/2 கிலோ கறிக்கு நான் அளவு சொல்கிறேன். 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 150 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலம் திரிச்ச பவுடர், அப்புறம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலம், இது 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய். இது போக முக்கியமான பொருள் இந்த மசாலா தூள். இதில் என்ன இருக்குன்னா 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எப்படி தயாரிக்கலான்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஏற்கனவே நம்ம இந்த மசாலா எப்படி தயாரிக்கலான்னு நம்ம குழம்புகளில் பார்த்துருக்குறோம். இதுதான் இதுக்கு முக்கியமாக வாசம் கொடுக்கக்கூடியது. அப்புறம் கொஞ்சம் அரிஞ்ச மல்லி இலை. இதுதான் மட்டன் சாலனுக்கு தேவையான பொருட்கள். இந்த மட்டன் சால்னாவுக்கு நம்ம தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கொழுக்கட்டைக்கு நல்லா இடித்து வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதாவது புட்டு மாவு இருக்கு இல்லையா, புட்டு மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பரு மாவாக யூஸ் பண்ணிக்கணும். இடியாப்ப மாவு மாதிரி நைஸான மாவை யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, பொடியாக நறுக்குன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் துருவல். இதெல்லாம் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடாகட்டும். நம்ம குக்கரில் தான் மட்டன் குக் பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் விட்டு சூடானாக்கில் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிடலாம். பட்டை கிராம்பு எல்லாம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். ரொம்ப பொன்முருவலாக பிரியாணிக்கு வதங்குற மாதிரி வதங்க வேண்டியதில்லை. இந்த அளவு வதங்கினாக்கில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம். நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். அதனால் இஞ்சி பூண்டு விழுது அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்ல எண்ணெயில் வதங்கின உடனே நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். 1/2 கிலோ மாவுக்கு நமக்கு 150 தக்காளி. 1 கிலோக்கு 300 தக்காளி. நம்ம 1/2 கிலோக்கு 150 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளிக்கு தேவையான உப்பு சிறிதளவு சேர்த்து வதக்கலாம். சீக்கிரமாக தக்காளி நமக்கு குக் ஆகிடும். தக்காளி இந்தளவு மசிஞ்ச பின்னால் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துடலாம். முதல்ல கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே மல்லி இலை மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையானதை மட்டும் இதுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு. நான் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். அதனால் கலர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உங்ககிட்ட இருக்க சில்லி கார சில்லி பவுடர்னா அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கரைச்சி போட்டுக்கோங்க. இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். இது தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாக்களை போட்டு லேசாக எண்ணெயில் பரட்டிட்டு நம்ம மட்டனை சேர்த்துடலாம். இந்த தக்கடியில் உள்ள என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறோம் இல்லையா, இது நார்மலாக நம்ம பண்ணுற கொழுக்கட்டை மாதிரி தண்ணி விட்டு இந்த கொழுக்கட்டையை செய்ய மாட்டோம். நம்ம இந்த மட்டன் குக்காக இருக்கு இல்லையா, அந்த சால்னாவை விட்டு நம்ம அந்த கொழுக்கட்டையை பிடிப்போம். இந்த கொதிக்கிற சால்னாவை விட்டு அந்த கொழுக்கட்டையை கிளறி பிடிப்போம். அதனால ஒவ்வொரு கொழுக்கட்டையும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பிடிச்ச பின்னாலையும் அந்த கொழுக்கட்டையை நம்ம இன்னும் மட்டன் கிரேவிலேயே போட்டு குக் பண்ணுவோம். அதனால இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மட்டன் லேசாக புரட்டினாக்கில் நம்ம ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம்.
எதுக்கு இதில் கொஞ்சம் அதிக அளவில் தண்ணி சேர்த்து நம்ம குக் பண்ணுறோன்னா, நம்ம சொன்னாக்கல நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இதுலேருந்து தான் சால்னா எடுப்போம். அதுக்காக நம்ம ஒரு 3 கப் தண்ணி சேர்த்து இந்த மட்டனை குக் பண்ண போகிறோம். 3 கப் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் சரி பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு காரம் தூக்கலாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு 15 நிமிடம் நம்ம மீடியமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ கறி நமக்கு 3/4 வேக்காடாக இருந்தால் கொழுக்கட்டையோடு சேர்த்து வேக போடலாம். இல்லை நீங்கள் முழுசாக வெந்துருச்சுன்னா கறியை தனியாக எடுத்து வச்சு தான் நம்ம கொழுக்கட்டையை போடணும். இப்போ கொழுக்கட்டைக்கான மாவு கிளறிடலாம். தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லிக்கீரை இதை போட்டு கிளறி வச்சுக்கலாம். நம்ம இப்போ உப்பு எதுவுமே கொழுக்கட்டை மாவில் சேர்க்கலை. ஏன்னா நம்ம சால்னாவை தான் ஊற்ற போகிறோம் இல்லையா, அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் இப்போ நம்ம உப்பு எதுவும் சேர்க்காம சும்மா கிளறி மட்டும் வைக்கிறோம். சால்னா ரெடியானாக்கில் அந்த கொதிக்கிற சால்னா விட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். அதனால் மாவில் உப்பு போட்டுக்காதீங்க. உப்பு போட்டாலும் ஒரு பேரளவுக்கு மட்டும் உப்பு போடுங்க. இப்போ நமக்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதிலேருந்து நம்ம அளவு தண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் 2.5 கிளாஸ் மாவு எடுத்துருக்கிறேன். அதனால் ஒரு 2.5 கப் சால்னா அதுலேருந்து எடுக்கிறேன். இந்த அளவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுங்க. இப்போ 2.5 கிளாஸ் சால்னா அதுலேருந்து எடுத்துட்டேன் நான். எடுத்து மாவில் கிளறி ஒரு 15 நிமிடம் அந்த மாவு வந்து ஊற வைக்க போகிறேன். நீங்கள் உடனடியாக பிடிக்கணும்னா பிடிக்கலாம். ஒரு 15 நிமிடம் ஊறுனா உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால ஒரு 15 நிமிடம் நான் மூடி வைக்க போகிறேன். பாருங்க, இப்போ மாவை நல்லா கிளறியாச்சு. இந்த பதத்தில் இருந்தால் போதும். 15 நிமிடம் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த சால்னாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் நம்ம ஒரு 5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது 2.5 கப் தண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். என்னுடைய பர்சனல் ஒரு அட்வைஸ் என்னென்னா, 5 கப்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கப் நீங்கள் 6 கப்பாக சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை உடையாமல் ரொம்ப நல்லா வரும். இப்போ அதில் உப்பும் எலுமிச்சம்பழமும் புளிஞ்சிடலாம். காரமும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதிலேருந்து நல்ல சால்னாவை எடுத்துட்டோம். அதனால் தேவையான அளவு காரம் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதை மூடி வச்சு கொதிக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம கொழுக்கட்டைகளை பிடிச்சிடலாம். அந்த மாவு நல்லா ஊறி போய் இருக்குது. நல்லா அழுத்தி உங்களுக்கு தேவையான சைஸில் கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க. மீடியம் சைஸாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாத்திரத்தில் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 கொழுக்கட்டை அளவு மாவு மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து மட்டன் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டனை கொஞ்சம் எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சு கொழுக்கட்டைகள் வெந்த பின்னால் அந்த மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை 3/4 வேக்காடாக இருந்தது மட்டன் அப்படின்னா நம்ம கொழுக்கட்டையோடு சேர்த்து வேக போடலாம். இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கையில் தான் நீங்கள் கொழுக்கட்டையை சேர்க்கணும். நல்லா கொதிக்கணும். எல்லா இடமும் தீ பரவி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா எல்லா இடமும் ஹீட் படுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொதிக்கையில் நீங்கள் கொழுக்கட்டைகளை சேருங்க. நீங்கள் கொஞ்சம் தீ கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கொழுக்கட்டை உங்களுக்கு உடஞ்சிடும். நல்லா கொதிக்கிற சால்னால நம்ம வந்து கொழுக்கட்டைகளை சேர்க்கணும். எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ரொம்ப கிளறி விட வேண்டாம். லேசாக கிளறி நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம். நம்ம கொழுக்கட்டையோட சைஸை பொறுத்து 10லேருந்து 15 நிமிடம் ஆகும் உங்களுக்கு. ஏற்கனவே கொதிக்கிற சால்னா விட்டு தான் கொழுக்கட்டையை நம்ம பிசைஞ்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு 15 நிமிடம் மூடி போட்டு வைங்க. நடுவில் வேணால் ஒரு தடவை எடுத்து திறந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2 கொழுக்கட்டை அளவு மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா பின்னாடி இந்த தக்கடி கட்டி ஆகிறதுக்காக நம்ம இதை சேர்ப்போம். இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். அப்படின்னா தான் கொழுக்கட்டைகள் உடையாமல் நல்லா வேகும். நீங்கள் தீயை கூட்டி கூட்டி குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டைகள் உடஞ்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று போல் வெந்துட்டு இருக்குது. இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போடலாம். இப்போ 15 நிமிடம் ஆயிட்டு. நான் இங்கே மீடியம் சைஸ் கொழுக்கட்டையாக தான் போட்டிருக்கேன். அதனால நல்லா வெந்துட்டு கொழுக்கட்டைகள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கொழுக்கட்டை பாவு, அந்த பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை தூவி விட்டுறலாம். அதை லேசாக பரவனாக்கில் தூவி விட்டு ஒரு 5 நிமிடம் மூடி போடுங்க. இதெல்லாம் சேர்ந்து அந்த தக்கடி நல்லா கட்டியாகி வரும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த தக்கடிக்கு வந்து ஊத்துறோம் இல்லையா சால்னாவோட அளவும்
அது எப்படி கொதிக்குது, அந்த கொதிக்கிற சமயத்தில் நீங்கள் கொழுக்கட்டை போடுறது தான். இப்போ பாருங்க, இந்த மாவெல்லாம் வெந்து நமக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் ஏதாவது மட்டன் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பொடி போடையிலேயே, அந்த கொழுக்கட்டை பொடியை போடையிலேயே அந்த மட்டனையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலை தூவி அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சு ஒரு 10 நிமிடம் மூடி வச்சிடுங்க. தக்கடி சரியான பதத்தில் உங்களுக்கு செட் ஆகிடும். நீங்கள் இந்த தக்கடியை செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.